தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக அவரை போற்றி நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே அவருடைய திட்டத்தின்படி நம்மை வழிநடத்த வேண்டுமென்றும் தீமைகளும் ஆபத்துகளும் பொல்லாத வியாதிகளிலிருந்தும் நம்மை காக்க வேண்டுமென்றும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் கலந்து கொள்ள தடையாயிருக்கின்ற அனைத்து பாவங்களையும் குற்றங்குறை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீதும் இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அந்நாள்களில் யோனா கடும் சினம் கொண்ட ஆண்டவரிடம் முறையிட்டார். ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு புறப்பட்டு முன் இதைத்தானே சொன்னேன். எதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீர் இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார். நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அமைத்து அங்கே அமர்ந்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடியொன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்தது. அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்ட யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்த பின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனற்காற்று வீசிற்று. கடும் வெயில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்போது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடி குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான். செத்துப்போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை. அதற்கு இவ்வளவு இரக்கம் காட்டுகின்றாயே,
இந்த நினிவே மாநகரில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். வலக்கை எது இடக்கை எது என்று கூறச் சொல்லத் தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். உன் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பேருக்கு மாட்சியளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். என் தலைவரே நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவரிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு பெண்மணிக்கு நோயில் பூசுதல் கொடுப்பதற்காக ஒரு பங்கு தந்தை சென்றார். அந்த பெண்ணிடம் சென்ற பிற்பாடு அந்த பெண் சொன்னாள், என்னிடம் 2 சாத்தான்கள் சூழ்ந்து இருக்கின்றன. நான் இறந்த பிற்பாடு இந்த 2 சாத்தான்களும் என்னை பாதாளத்தில் கொண்டு போய் விடுமோ என்று அஞ்சுகின்றேன் என்று சொன்னாள். இதை கேட்டதும் அவர் யோசித்தார். யோசித்துவிட்டு சொன்னார், அம்மா, இல்லை, 2 வானதூர்கள் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போய் விடுவார்கள் என்று சொன்னார். நோயில் பூசல் கொடுத்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பங்குமனைக்கு வந்து இந்த பெண்மணி சொன்னதை குறித்து யோசித்தார். அப்பொழுது இவருக்கு திருப்பாடல் 23 வசனம் 6 தென்பட்டது.
கடவுளின் அருள் நலமும் பேரன்பும் புடைசூடும் என்று. அந்த பெண்மணியுடைய வீட்டிற்கு வந்து இந்த வசனத்தை சொன்னார். கடவுள் அருள் நலமுடையவராகவும் பேரன்பும் உடையவராகவும் இருக்கின்றார். இந்த ரெண்டும் தான் உங்களுடைய அந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கின்றன என்று சொன்னார். கடவுளுடைய அருள் நலமும் பேரன்பும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. நம்மீது பேரன்பு உள்ள ஆண்டவராகிய இயேசு நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். நம்முடைய தேவைகளில் அவர் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் இருப்பார். மேலும் இந்த கடவுள் நம்மோடு இருப்பதால் நமக்கு ஆபத்தில்லை. இன்று இறைவார்த்தை கடவுள் தன் பேரன்பினால் தவற்றை உணர்ந்து நினிவே நகர மக்களுக்கு அவர் மேல் அனுப்புவதாக இருந்த தண்டனையை அனுப்பாததை குறித்தும் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய கடவுள் நினிவே நகர மக்களிடம் முதலில் அனுப்பிய பொழுது யோனாவை அவர் அங்கே போகாமல் தர்சுக்கு தப்பியோடினார். காரணம், நினிவே நகரத்தவர் பிற இனத்தவர் என்பதாலும் ஆண்டவர் அளவு கடந்த அன்பு கொண்டு அவர்கள் குற்றத்தை அவர் மன்னிக்கின்றார் என்பதாலும். இவ்வாறு ஆண்டவரிடமிருந்து தப்பியோடிய யோனாவை எப்படியாவது ஆண்டவர் காப்பாற்றி மீண்டுமாக அவரை நினிவே நகர் மக்களிடம் அனுப்பி வைக்கின்றார். அவரும் கடவுள் தனக்கு சொன்ன செய்தியை மக்களிடம் அறிவித்த பொழுது அவர்கள் மனம் மாறுகின்றார்கள். ஆகவே கடவுள் அவர்கள் மேல் அனுப்புவதாகிருந்த தண்டனை அனுப்பாமல் விடுகின்றார். இதனால் நினிவே நகர மக்கள் அழிந்து போக வேண்டுமென்று நினைத்து அவர்கள் அழிந்து போகாமல் இருப்பதைக் கண்டு ஆண்டவரிடம் சினம் கொண்டு வாழ்வதை விட சாவதே மேல் நினிவே என்ற நகரை விட்டு வெளியேறுகின்றார் யோனா. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆமணக்கு செடியின் வழியாக உண்மை உணர்த்தி ஒரு சாதாரண செடிக்கு இரக்கம் காட்டும்போது நினிவே என்ற மாநகர் உள்ளவருக்கு இரக்கம் நான் காட்டக்கூடாதா என்றார். ஆம், கடவுள் இரக்கமும் பேரன்பும் கொண்டவர். அதனால்தான் அவர் தவற்றை உணர்ந்த நினிவே நகர் மக்களின் மீது இரக்கத்தையும் பேரன்பையும் காட்டினார். நாம் கடவுளின் பேரன்பை உணர்ந்தவர்களாய் அவரது இயல்பை உணர்ந்து அவர் காட்டுகின்ற வழிப்பாதையில் நாங்கள் நிச்சயம் செல்ல வேண்டும். மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் அவர் பேரன்பு காட்டுவோர் என்பதை நினைப்படுத்துகின்றது. தாவீது மன்னர் பாடியதாக சொல்லப்படுகின்ற இந்த திருப்பாடல் 86 அவர் ஓர் ஆபத்தான சூழலில் பாடியிருக்க வேண்டுமென்று எண்ணப்படுகின்றது. ஆண்டவராகிய கடவுள் தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவர். அதனால் அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அப்படிப்பட்டவரிடம் அவருடைய ஊழியரான தாவீது எதிரிகளிடமிருந்து காத்திருளுமாறு மன்றாடுகின்றார். ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அதைவிடையில் அவர் தன்மீது மிகுந்து பற்று கொண்டவரை காக்கின்றவர். அதனால் அவர் தம்மை நோக்கி மன்றாடிய தம் ஊழியனானிய தாவீதை காத்து தம் பேரன்பை அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். நாமும் தாவீதை போன்று பல்வேறு இன்னல்களுக்கும் இடர்பாடலுக்கும் உள்ளாகலாம். அவ்வேளைகளில் நாம் இறைவனை நோக்கி மன்றாடி அவரது ஆசியையும் பாதுகாப்பையும் பெறுவோம். ஆமீன். நான் தருவேன் இறைவா உம் இதயத்தில்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறைவினாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளமை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து நிரப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றில் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றினர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர் நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானவருடன் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகியமுடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்டு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றும் கோழியம் பிரிய தாந்திரங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜோசப் பொன்னையா, எல்லா திருநாக நினைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகிலும் உட்கார்ந்து வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ் தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் தினமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்திரளுக்கு மெழுந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் மூட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிடங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.